Hi, my dear SK family and ஏகலைவா கலைக்கூடம். How are you? I hope you are fine there. So, okay, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஏற்கனவே பார்த்த அந்த வெக்காபுலரிஸோடைய கண்டினியூட்டி தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா சுயநலமாக இருக்கிறது. இந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணோம் இல்லையா? நம்ம வீட்டிலையாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், இந்த வேர்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். என்னது? சுயநலமாக இருக்க. அப்போ சுயநலமாக இருக்காத, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவீங்க. செல்ஃபிஷ் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் எப்படி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா செல்ஃப் சென்ட்ரேட். செல்ஃப் சென்ட்ரேட் அப்படின்னாலும் சுயநலமாக இருக்கிறது தான். அப்போ டோன்ட் பி செல்ஃப் சென்ட்ரேட் அப்படின்னா அது சுயநலமாக இருக்காத அப்படின்னு யூஸ் பண்ணணும். புரியுதா? டோன்ட் பி செல்ஃப் சென்ட்ரேட் அப்படின்னா என்னது? சுயநலமாக இருக்காத அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரிவர் பெட். ரிவர் பெட்னு என்னது? ஆற்றங்கரை. ஓகேவா? ஸோ இந்த ஓல்டு பீப்புள், அதாவது புவர் பீப்புள் எல்லாமே எங்கே லீவ் பண்ணுறாங்கன்னா ரிவர் பெட்டில் தான் வசித்து வராங்க அப்படிங்கிறத இது எப்படி சொல்லணும்? நம்ம புவர் பீப்புள் லிவ் ஆன் தி ரிவர் பெட் அப்படின்னா அதோட மீனிங் என்னது? ஏழை மக்கள் ஆற்றங்கரையில் வசித்து வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து போர்டிங் ஸ்கூல். போர்டிங் ஸ்கூல்னா என்ன சார்? அதாவது உண்டு உறைவிட பள்ளி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? உண்டு உறைவிட பள்ளிங்கிறத தமிழில் சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் போர்டிங் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. சரி, இது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது ஒரு வீடு மாதிரி தான் வச்சுங்களேன். அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேயே தூங்குறது, எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, படிக்கிறது, திரும்பவும் ரொட்டீன். அகைன் தூங்குறது, திரும்ப அப்புறம் காலையில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, படிக்கிறது, இதே மாதிரி ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரே இடத்துல. ஸோ தட் இஸ் கால்டு போர்டிங் ஸ்கூல். ஓகேவா? ஸோ ஓகே, நான் ஒரு போர்டிங் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படிம்பாங்கள்ல, அது எப்படி சொன்னோம்? ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் தி போர்டிங் ஸ்கூல். ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் தி போர்டிங் ஸ்கூல் அப்படின்னது நான் ஒரு போர்டிங் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு, படித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெலிசியஸ். டெலிசியஸ்னது ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சுவையாக உள்ளது இல்லாட்டி டேஸ்ட்டாக இருக்குது, இது எல்லாமே சேம் தான். இது எப்படி சொன்னோம்? இட் இஸ் எ வெரி டெலிசியஸ் ஃபுட். இட் இஸ் எ வெரி டெலிசியஸ் ஃபுட் அப்படின்னது இது ஒரு மிக சுவையான உணவு, இது ஒரு அருமையான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். இட் இஸ் எ டெலிசியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்து சின்னம்மான். சின்னம்மான் என்னது? லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க. பட்டை இருக்குல்ல, பட்டை, அந்த பட்டை தான் சின்னம்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த சின்னம்மான் அப்படிங்கிறத வச்சு எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, சின்னம்மான் இஸ் வெரி காஸ்ட்லி. சின்னம்மான்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இல்லை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் திஸ் சின்னம்மான் ஃபார் குக்கிங் பிரியாணி அப்படின்னா அது மீனிங் என்னது? மக்கள், அதாவது நிறைய மக்கள் சின்னம்மான பிரியாணி தயாரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லினா? நெக்ஸ்ட் பெட்டல் லீவ்ஸ். பெட்டல் லீவ்ஸ் என்ன சார்? வெற்றிலை இல்லையா? ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் வெத்தலை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஓல்டு பீப்புள் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். இப்போ இந்த பெட்டல் லீவ்ஸை ஓல்டு மக்கள், அதாவது ஓல்டு பீப்புள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், எப்படி இன்சஸ் சொன்னோம்? The petal leaves are mostly used by the old people. The petal leaves are mostly used by the old people. அப்படின்னா அது பெட்டல் லீவ்ஸை வயதானவர்கள் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிஞ்சர். ஜிஞ்சர்னு என்ன சார்? இஞ்சி. ஓகேவா? இன்னைக்கு காலங்களில் ஜிஞ்சரோட விலை கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். The ginger is very costly nowadays. ஓகேவா? ஜிஞ்சர் இஸ் வெரி காஸ்ட்லி நவடேஸ் அப்படின்னா அது என்னது? இன்னைக்கு இன்றைய காலங்களில் இஞ்சியோட விலை என்ன பண்ணுது? கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து சி சேம் சீட்ஸ். சி சேம் அப்படின்னது எள்ளு இல்லையா? சி சேம் சீட்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கும் சி சேம் சீட்ஸு? ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா? கருப்பாகவும் இருக்கலாம், இல்லை வெள்ளையாக இருக்கலாம். இங்கே ரெண்டு சி சேம் சீட்ஸ் இருக்குது. சி சேம்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்ல, சி சேம்னா எள்ளு. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ இந்த சீசம் சீட்ஸு என்ன ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அப்படிதை எப்படி சொல்லணும்? சீசம் சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அப்படின்னா அது மீனிங் என்னது?
எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. சாப்பிடும்போது மோஸ்ட்லி மக்கள் இதை தான் எதிர்பார்ப்போம். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னது? ஒரு சின்ன சைடிஸ் எதிர்பார்ப்போம்ல, ப்ரௌனிஷ் கலரில் பிக்கிள்ஸ். அப்போ தெரியும் பிக்கிள்ஸ் என்னது? ஊறுகாய். அப்போ எனக்கு பிக்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அப்போ அதை எப்படி சொன்னோம்? ஐ லைக் பிக்கிள்ஸ். எனக்கு பிக்கிள்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஐ லைக் பிக்கிள்ஸ் வெரி மச் அப்படின்னா அது எனக்கு பிக்கிள்ஸை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஷாண்டி டவுன். ஷாண்டி டவுன் அப்படின்னா ஏழை மக்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? அப்போ நான் ஒரு ஷாண்டி டவுனை பார்த்தேன் அப்படிங்கிறத எப்படி சொன்னோம்? ஐ சா எ ஷாண்டி டவுன். ஐ சா எ ஷாண்டி டவுன் அப்படின்னது நான் ஒரு ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய இடத்த பார்த்தேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அடுத்து ஸ்பேனானது தலையை அசைக்கிறது. ஓகேவா? ஸ்பேனானது தலையை அசைக்கிறது, சேக் பண்ணுறது. அதாவது சேக் அப்படின்னு ஆட்டுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ டோன்ட் ஸ்வே யுவர் ஹெட் லைக் ஏ டெம்பிள் கவ். கோயில் மாடு மாதிரி தலையசைக்காத சொல்லுவாங்கள்ல, கோயில் மாடு மாதிரி தலையசைக்காத அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? டோன்ட் ஸ்வே யுவர் ஹெட் லைக் ஏ டெம்பிள் கவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்து ஸ்டிக்கர். ஸ்டிக்கர்னது வாயை அடைச்சிக்கிட்டு சிரிக்கிறது. ஸ்டிக்கர்னா வாயை அடக்கிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அதுதான் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்டிக்கர் ஹியர் அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டு சிரிக்காத சொல்லுவாங்கள்ல, வாயை பொத்திக்கிட்டு சிரிக்காத அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லினா? நெக்ஸ்ட் ஸ்நாச். ஸ்நாச்னது வெடுக்குன்னு பிடுங்கிறது. வெடுக்குன்னு பறிச்சுட்டு போகிறது, இல்லாட்டி வெடுக்குன்னு பிடுங்கிறது, இது எல்லாமே எப்படி சொல்லுவாங்க? ஸ்நாச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பட் டோன்ட் ஸ்நாச் எனி திங் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து எதையும் வெடுக்குன்னு பிடுங்காத சொல்லுவாங்களே, டோன்ட் ஸ்நாச் எனி திங் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து எதையும் வெடுக்குன்னு பிடுங்காத அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். பைல்டப். ஓகே, அடுத்து பைலப். பைலப்னது ஒன்று மேலே ஒன்று அடிச்சுக்கிறது தான் பைலப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ த புக்ஸ் ஆர் பைல்டப் ஹியர் அப்படின்னு இங்கே புக்கெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிக்கிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி சொன்னால் த புக்ஸ் ஆர் பைல்டப் ஹியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேவா? தென் ஃபைனல் ஒன் மவுண்ட். மவுண்டுனா ஏறுதல். ஐ மவுண்ட் ஆன் இட் அப்படின்னா நான் அதன் மேல் ஏறினேன். ஐ மவுண்ட் ஆன் இட் அப்படின்னா நான் அதன் மேல் ஏறினேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஓகே கைஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அப்டேட் டு English communication. Do you have any clarification? You should ask me in the comment section. I will explain in later video. Once again, I remind you, if you are a new viewers and newcomers of my channel, please like and subscribe my channels. Thank you guys. Thank you for watching.